ராஜபாளையம் பகுதியில் குழுமி இருக்கின்ற அருமை பெரியவர்களே, அன்பு தாய்மார்களே, தேசிய ஜனநாயக கூட்டணியின் அங்கம் வகிக்கின்ற தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தின் தலைவர் எனது அன்பு நண்பர் ஜான் பாண்டியன் அவர்களின் துணைவியார் வழக்கறிஞர் திருமதி பிரிசில்லா பாண்டியன் அவர்களை எங்களது தேசிய ஜனநாயக கூட்டணியின் வேட்பாளராக இங்கே போட்டியிடுகிறார்கள். நமது தேசிய ஜனநாயக கூட்டணியில அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில பாரதிய ஜனதா கட்சி, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், பாட்டாளி மக்கள் கட்சி, தமிழ் மாநில காங்கிரஸ், புதிய நீதி கட்சி, இந்திய ஜனநாயக கட்சி, புரட்சி பாரதம், தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம், அகில இந்திய பார்வர்டு பிளாக், தென்னிந்திய பார்வர்டு பிளாக், சிங்க தமிழர் முன்னேற்ற கழகம், மூவேந்தர் முன்னேற்ற கழகம், மருது சேனை, பெருந்தலைவர் மக்கள் கட்சி, உழவர் உழைப்பாளர் கட்சி, தமிழ்நாடு யாதவ மகாசபை ஆகிய 18 கட்சிகளின் கூட்டணியோடு இங்கே தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தின் வேட்பாளராக சகோதரி பிரிசில்லா பாண்டியன் இங்கே போட்டியிடுகிறார். இன்றைக்கு தமிழ்நாட்டில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மக்கள் விரோத இந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியை, தமிழகத்திலே சட்டம் ஒழுங்கு கெட்டுப்போய் கிடக்கின்ற இந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில தமிழ்நாடே ஒரு கொலைக்களமாக, திருட்டு கொள்ளை நிறைந்த ஒரு பகுதியாக மாறியிருக்கின்ற இந்த திமுக ஆட்சியை தமிழ்நாட்டை பச்சிளம் குழந்தை முதல் பள்ளி செல்கின்ற மாணவிகள், கல்லூரி செல்கின்ற மாணவிகள், வேலைக்கு செல்கின்ற சகோதரிகள் என யாருக்குமே பாதுகாப்பு இல்லாத ஒரு கொலைக்காடாக இன்றைக்கு தமிழ்நாடு விளங்கிக் கொண்டிருக்கிறது. பெண்கள் வெளியிலேயே செல்ல முடியவில்லை. முன்னெல்லாம் பெண் பிள்ளைகளை தான் பள்ளிக்கு அனுப்புவதற்கும், கல்லூரிக்கு செல்லும் போதும், வேலைக்கு செல்லும் போதும் அவர்கள் பத்திரமாக திரும்பி வர வேண்டும் என்று அந்த பெண் பிள்ளையை பெற்ற தாயும் தந்தையும் வயிற்றுல நெருப்பு கட்டிக்கிட்டு வாசல்ல உட்கார்ந்து இருப்பாங்க. ஆனால் இன்றைக்கு ஆண் பிள்ளைகளை வெளியே அனுப்புவதற்கும் அச்சமாக இருக்கின்ற சூழ்நிலை. காரணம், பள்ளிக்கு செல்கின்ற மாணவர்களை, கல்லூரிக்கு செல்கின்ற மாணவர்களை, வேலைக்கு செல்கின்ற இளைஞர்களை இன்றைக்கு குறிவைத்து தமிழ்நாட்டில போதை மருந்து வியாபாரம், குறிப்பாக கஞ்சா, ஹெராயின் போன்ற போதை மருந்து வியாபாரம் தமிழ்நாட்டில் இன்றைக்கு திட்டமிட்டு செயல்படுத்தப்படுகிறது. காவல்துறை என்பது தமிழ்நாட்டு காவல்துறை, அது ஒரு புகழ் வாய்ந்த காவல்துறையாக இருந்தது. இன்றைக்கு ஏன் இப்படி செயலற்று போயிருக்கிறது? முன்னெல்லாம் அம்மா அவர்கள் ஆட்சி காலத்தில் உங்களுக்கு தெரியும், கும்மிடிப்பூண்டியில ஒரு முன்னாள் அமைச்சர், சட்டமன்ற உறுப்பினர் அவரை அந்த வடநாட்டு கும்பல் லாரியில போறப்ப நிறுத்தி ஹைவேல அவர் வீட்டில் போந்து பல பேரை கொலை செய்தார்கள். அதை அம்மா அவர்கள் அன்றைக்கு காவல்துறை அந்த படையை ராஜஸ்தான் தேடி சென்று அன்றைக்கு ஜாங்கிட் என்கிற அதிகாரி தலைமையில போய் அந்த படையே அந்த கொலை குற்றவாளிகளை கைது பண்ணி அவர்களுக்கு தீர்ப்பு வந்துச்சு. அந்த அளவுக்கு நமது காவல்துறை என்பது திறம்பட செயல்படக்கூடிய காவல்துறை இன்றைக்கு எதற்கு இப்படி மலங்கி போயிருக்கிறது? எதனால் காரணம் என்றால், இன்றைக்கு செயல்பட முடியாமல் அடங்கி கிடக்கிறது என்றால் காரணம், இன்றைக்கு அனைத்து சட்டவிரோத செயல்களிலும், அது மணல் கடத்தலாக இருக்கட்டும், செயின் திருட்டாக இருக்கட்டும், அது கனிம வள கொள்ளையாக இருக்கட்டும், இதுபோல கள்ளச்சார வியாபாரமாக இருக்கட்டும், இந்த கஞ்சா, ஹெராயின் போன்ற போதைப் பொருள் வியாபாரமாக இருக்கட்டும், அதிலே பின்னணியில் இருப்பது திமுக சேர்ந்தவர்கள். அதனால் காவல்துறையால் ஒன்றும் செய்ய முடியாமல் மொழி பிதுங்கி நிற்கிறார்கள். இன்னும் சொல்ல போனா
காவல்துறையை கண்டா குற்றவாளிகள் தான் ஓடி ஒளிவார்கள். இன்றைக்கு குற்றவாளிகளிடமிருந்து காவல்துறையை காப்பாற்ற வேண்டிய ஒரு கட்டாயம் தமிழ்நாட்டில் இருக்கு. நேற்றைய கூட திருப்பூர் மாவட்டம் மடத்துக்குளத்துக்கு சென்றிருந்த அங்க ரோந்து பணியில இருந்த ஒரு சிறப்பு காவல்துறை அதிகாரியா இது மாதிரி போதை கும்பல் அடித்தே கொண்டிருப்பார்கள் என்று என்னிடம் சொன்னார்கள். இன்றைக்கு காவல்துறைக்கே பாதுகாப்பு இல்லை. இது ஒரு பக்கம் தான். இன்னொரு பக்கம் காவலர்களே கஞ்சா வைக்கிற காலகட்டமாகவும் மாறிட்டு. இதுதான் இன்றைக்கு தமிழ்நாட்டின் நிலைமை. இன்னும் சொல்ல போனா இன்றைக்கு ஆட்சி அதிகாரத்தில் உள்ளவர்கள் யார் எப்படி போனா என்ன, எவன் வீட்டுல தாலி இருந்தான்னா, யாரு வீட்டுல இலை விழுந்தான்னா, தாம் பிள்ளைய அந்த குட்டி ஸ்டாலினை முதலமைச்சர் ஆக்கணும்னு ஸ்டாலின் தவிச்சிட்டு இருக்கார். கேட்டா நாங்க மனுநீதி சோழ நாட்டை சேர்ந்தவரும் பாரு, மனுநீதி சோழர் ஆண்ட சோழ நாட்டுல ஒரு பசுவுக்கு அவர் இளவரசன் வண்டியை விட்டு ஏத்திட்டான், தேரை விட்டு ஏத்திட்டான், மகனையே தண்டித்த மனுநீதி சோழன் வாழ்ந்த தஞ்சை பூமியை சேர்ந்தவர் என்று டெல்டாக்காரன் பேசுறார். ஆனா அவர் பிள்ளைக்கு முடிச்சுட்டு தமிழ்நாடு எக்கேடு கட்டாலும் பரவாயில்ல, எப்படியாவது இங்க உள்ள மக்கள் 1000, 2000, 3000 விலை கொடுத்து வாங்கி விடலாம் என்று அவர்கள் கங்கணம் கட்டி கொண்டு திரிகிறார்கள். ஏழை எளிய மக்கள், குறிப்பாக பெண்கள், தாய்மார்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். அந்த பணம் எல்லாம் அவங்க ஒண்ணு திருக்கோயிலிருந்து அவங்க அப்பா வீட்டில இருந்து கொண்டு வந்ததல்ல, உங்கள் வரிப்பணம். உங்கள் வரிப்பணத்தை எடுத்து உங்களுக்கு கொடுக்கிறாங்க. உங்களுக்கு தெரியும், மதுரையில பிடிஆர் பல்வேல் தியாகராஜன் ஒரு அமைச்சர் இன்னைக்கு கூட வேட்பாளராக நிற்கிறார். அவர் இன்னொருத்த பேசுனத நீங்க டிவில எல்லாம் ஆடியோவை கேட்டிருப்பீங்க. அதுல என்ன சொல்றாரு, அப்ப ஆட்சிக்கு வந்து ஒரு வருடத்திலேயே இந்த ஒரு வருடத்துல நிதி அமைச்சராக இருந்த அவர் சொன்னார் 30,000 கோடியை சம்பாதிச்சு உதயநிதியும் சபரீசனும் என்ன பண்றதுன்னு தெரியாம இருக்காங்க. எப்படி சம்பாதிச்சேன்னு தெரியுமில்ல உங்களுக்கு? என்ன வியாபாரம் பண்ணி சம்பாதிச்சாங்களா? அந்த மாதிரி 5 வருடத்துல 1.5 லட்சம் கோடிக்கு மேல் சம்பாதிச்சிருக்கிறார்கள் குறைந்தபட்சத்தில். ஆனா இன்றைக்கு தமிழ்நாட்டில் சுதந்திரம் வாங்கியதிலிருந்து அண்ணன் இபிஎஸ் இருந்து 21 மார்ச் வரை கிட்டத்தட்ட 5 லட்சம் கோடி கடன். அதாவது 70 ஆண்டுகள்ல சுதந்திரம் வாங்கிய பிறகு காமராஜர் இருந்தார், அண்ணாதுரை இருந்தார், தலைவர் எம்ஜிஆர் இருந்தார், அம்மா இருந்தாங்க, இப்ப இபிஎஸ் இருந்தார், இடையில கருணாநிதி இருந்தார், பக்தவச்சலம் இருந்தார். இந்த காலகட்டங்கள்ல வாங்கிய 70 வருடங்கள்ல வாங்கிய கடன், தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்காக வாங்கிய கடன் 5 லட்சம் கோடி இருந்தா, இந்த ஸ்டாலின் 5 வருஷத்துல அவர் ஆட்சியில 5 லட்சத்துக்கு மேல் 5 லட்சம் கோடிக்கு மேல் கடன் வாங்கியிருக்கார். உண்மையா இல்லையா? எங்க போடுச்சு அந்த பணம் எல்லாம்? இன்னைக்கு அனைத்து துறைகளிலும் ஊழல் முறைகேடுகள். இன்னைக்கு பள்ளிக்கு பள்ளியில படித்த மாணவர்கள் தான் வருங்காலத்தோட எதிர்காலம். மாணவர்களின் எதிர்காலத்தை நிர்ணயிக்கக்கூடிய பள்ளிக்கூடங்கள்ல வகுப்பறை ஒழுங்கா இல்ல, கழிவறை வசதி இல்ல, ஆசிரியர்களே இல்ல. அதனாலதான் அரசு பள்ளிகளுக்கு மாணவர் செல்றது இல்ல, ஆசிரியர்களுக்கு ஊதியம் கொடுக்கறது இல்ல, பேராசிரியர்களுக்கு ஊதியம் கொடுக்கல. எப்படி அவர்களால் முடியும்? அது மாதிரி காலி பணியிடங்களை நிரப்புகிறாங்க. எந்த காலி பணியிடங்களும் நிரப்பப்படவில்லை அரசு வேலையில. அப்படியே வேலைகள் பணி நியமனம் செய்யறதுன்னா அதுல ஊழல். நேரு துறையில மாட்டிட்டு இருக்காரு 2300 கோடி. எங்களாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? ராஜபாளையத்திலிருந்து சாத்தூருக்கு டிரான்ஸ்பர் வாங்கணும்னா அதுல ஊழல், அதுக்கு லஞ்சம். 2300 கோடி ரூபாய் லஞ்சம் வாங்கியது பிடிபட்டிருக்கு. இது ஒரு துறையில ஒரு சப்ஜெக்ட். இதை போல அன்றைக்கு மோடி அவர்கள் சொன்னார்கள் கூட்டத்தில், அனைத்து நதிகளும் எப்படி போய் கடல்ல கலக்குதோ அது போல தமிழ்நாட்டில் அனைத்து துறைகளிலும் நடக்கின்ற ஊழல் எல்லாம் ஒரு குடும்பத்தின் பிடியில போய் சேருது. அந்த குடும்பம் எந்த குடும்பம் என்பது தெரியும். அந்த ஊழல் பணத்தை தான் ஒவ்வொரு தொகுதியிலையும் 6000, 3000, 2000, 1000 என்று உங்களுக்கு கொடுக்கிறார்கள். தயவு செய்து அந்த பணத்தை பார்த்து ஏமாந்து விடாதீர்கள். பணத்தை வாங்கி விட்டோமே என்று பயப்பட வேண்டாம். அப்படி பணம் கொடுக்கப்பட்டிருந்தால் அது உங்களுடைய வழிப்பணம். உங்களுடைய வழிப்பணம் இன்றைக்கு உங்கள் கைக்கு வந்திருக்கிறது.
உங்களுக்கு யார் செய்ய முடியும்? நீங்க ஏற்கனவே 2 முறை திமுக சட்டமன்ற உறுப்பினர், இந்த தொகுதிக்கு என்ன செஞ்சிருக்காரு அவர்? சகோதரி பிரிசில்லா பாண்டியன் ஒரு வழக்கறிஞர், அவர் இந்த தொகுதியில போட்டியிடுறார். அதுவும் பொது தொகுதியில அவர் போட்டியிடுகிறார். அவர் யார் என்று உங்களுக்கு தெரியும். அவருடைய பணி இன்றைக்கு ஓடோடி வந்திருக்கின்றனர் என்றால் அவருக்காக நாங்கள் வந்து வாக்கு கேட்க வேண்டும் என்கிற கடமையில நான் இங்கே வந்திருக்கிறேன். இங்கே பாதாள சாக்கடை திட்டம் 10 ஆண்டுகளாக திமுக காலத்திலே செய்ய முடியாத இந்த பாதாள சாக்கடை திட்டம், அதுபோல இந்த பகுதி மக்களின் கோரிக்கையான நெல் சேமிப்பு கிடங்கு, அதுபோல குடிநீர் தட்டுப்பாடு, ராஜபாளையத்தில் குடிநீர் தட்டுப்பாடு கடுமையாக இருக்கிறது. மக்களின் அடிப்படை தேவையான குடிநீர் கூட தினசரி கிடைக்காத நிலை உருவாகியுள்ளது. மக்களின் அடிப்படை தேவையான குடிநீர் கூட தினசரி கிடைக்காத நிலை இருக்குங்க. அடிப்படை வசதியான குடிநீரை கூட இந்த 10 ஆண்டுகளில இந்த சட்டமன்ற உறுப்பினர் சரி செய்ய முடியவில்லை. பெண்கள் மற்றும் முதியவர்கள் நீண்ட தூரம் சென்று தண்ணீர் கொண்டு வர வேண்டிய நிலை இருக்கிறது. இதையெல்லாம் மாற்றி அமைத்து தமிழ்நாட்டிலே அமைக்க இருக்கின்ற அம்மா அவர்களின் ஆட்சியில, அந்த இபிஎஸ் அவர்கள் தலைமையிலான ஆட்சியில எல்லாவற்றையும் பெற்றுத் தருவதற்கு நீங்கள் சகோதரி பிரிசில்லா பாண்டியன் அவர்களுக்கு வாக்களிக்க வேண்டும். வெற்றி சின்னமாகிய தாமரை சின்னத்திலே அவர் போட்டியிடுகிறார். அதுபோல நீர்காத்த ஐயனார் கோயிலுக்கு சொல்ல முறையான பாலம் வேண்டும் என்ற கோரிக்கை நிறைவேற்றப்படும். முருகா பாண்டியன் வாழ்க. போதுமா விடு. கல்வி வளர்ச்சி, விவசாய முன்னேற்றம், சட்ட உதவி, தொழில் வளர்ச்சி, போக்குவரத்து மேம்பாடு, அடிப்படை வசதி, தொழில் வாய்ப்பு, பக்தி மற்றும் பாதுகாப்பு என நமது பகுதிக்கு பல்வேறு வாக்குறுதிகளை சகோதரி பிரிசில்லா பாண்டியன் அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். அவற்றை எல்லாம் நிறைவேற்றி தர நீங்கள் வாக்களிக்க வேண்டிய வெற்றி சின்னம் தாமரை. தாமரை சின்னம் இரட்டை இலையின் ஆதரவு பெற்ற சின்னம் தாமரை சின்னம். குக்கர் சின்னத்தின் ஆதரவு பெற்ற சின்னம் தாமரை சின்னம். இங்கே நிற்கின்ற வேட்பாளர் அன்பு சகோதரி அவர்கள் நமது கூட்டணியின் அங்கம் வகிக்கின்ற சகோதரர் ஜான் பாண்டியன் அவர்களின் துணைவியார். அவரை இந்த முறை வெற்றி பெற செய்வதன் மூலம் நமது பகுதியின் வளர்ச்சிக்கு அவர் பணியாற்றிட வாய்ப்பு தாருங்கள் என்று கூறி தாமரை சின்னத்திலே வாக்களித்த சகோதரியை மாபெரும் வாக்கு வித்தியாசத்திலே வெற்றி பெற செய்ய வேண்டுமாய் பணிபன்போடு கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.